வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அஷ்ட லிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். பாண்டிச்சேரி செல்லும் ஆன்மீக பக்தர்கள் மறக்காமல் இங்கே உள்ள இந்த சிவன் கோயிலையும் போய் பாருங்கள். இங்குள்ள அஷ்டலிங்க சிவன் கோயிலானது பக்தர்களுக்கு அருள்பாலித்து அஷ்ட பைரவருடன் சுகந்தநாயகி அம்பாளுடன் இணைந்து அருள்பாலித்து வருகிறார். இத்திருக்கோயிலானது பாண்டிச்சேரியின் வழுதா ஊரிலிருந்து 2-3 கிலோமீட்டர் தொலைவில் காட்டேரிக்குப்பம் எனும் அருகில் உள்ள கிராமத்தில் உள்ளது. இத்திருக்கோயிலின் லிங்கமானது 30 அடி உயரத்தில் உள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரரை சுற்றி அஷ்ட லிங்கங்கள் உள்ளது போன்றே இத்திருக்கோயிலிலும் இத்திருக்கோயில் லிங்கத்தின் சுற்றி அனைத்து லிங்கங்களும் உள்ளன. இத்திருக்கோயிலில் சென்று வழிபட பக்தர்களுக்கு திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் தடைவிடுதல் போன்றவை நீங்கும் என்று பக்தர்களால் கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலின் சுற்றுப்பரப்பானது மன அமைதியையும் மன நிம்மதியும் தரக்கூடிய தியான மண்டபம் போல் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் நம்மை முதலில் விநாயகரும் மற்றும் முருகரும் அவர்களுடன் வாகனங்களாகிய மூங்கிரி மற்றும் மயில் வாகனங்களுடன் நம்மை ஆசீர்வதித்து உள்ளே அழைக்கின்றனர். கோயிலின் உள்ளே செல்லும் பொழுது லிங்கத்தின் முன்பு 2 நந்திகள் உள்ளன. ஒன்று சிறிய நந்தியும் ஒன்று 30 அடி உயர லிங்கத்திற்கு உயிர நாடியாகவும் பெரிய நந்தியும் உள்ளது. இவ்விரு நந்திகளுக்கும் இடையில் பலிபீடமானது அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரையும் வணங்கிய பின்பு உள்ளே சென்றால் முதலில் ஒரு சித்தரின் சிலையும் அதன் பின்பு மூலவர் நந்தியும் சுயம்புலிங்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்தை சுற்றி அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முதலில் இந்திரலிங்கம், இரண்டாவது அக்னிலிங்கம், மூன்றாவது யமலிங்கம், நான்காவது மிருதிலிங்கம், ஐந்தாவது வருணலிங்கம், ஆறாவது வாயுலிங்கம், ஏழாவது குபேரலிங்கம், எட்டாவது ஈசான்ய லிங்கம் போன்ற ஆகிய 8 லிங்கங்களும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. மூலவரின் நேர் பின்பக்கம் லிங்கத்தவர் லிங்கமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இத்திருக்கோயிலின் உள் அஷ்ட பைரவர்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். இத்திருக்கோயிலில் அந்த அஷ்ட பைரவர்களுக்கும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சிம்ம வாகினியாகிய பார்வதி தேவி சுகந்தநாயகி எனும் பெயரில் இத்திருக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளார். அவர்களுடைய சிம்ம வாகனமும் மற்றும் பலிபீடமும் இங்கு உருவாக்கப்பட்டு பக்தர்களுக்காக வழிபடப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலில் இறைவனை வழிபட்டு அவருடைய ஆசி பெற்று பின்பு நாம் வெளியே வந்தால் இறைவனின் திருமேனியானது மேலே சென்று பார்க்கும்படி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அத்திருமேனியிலிருந்து அதன் சுற்றுச்சூழலை பார்க்க மிகவும் ரம்மியமாக உள்ளது. இதுபோன்ற ஒரு கிராமச் சூழலில் இத்திருக்கோயில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். நன்றி.